ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து 2 வாட்டி கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம நெய் சோறு, நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் என்ன முட்டை அவியல், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பல்லாரி வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக மல்லிக்கீரை, கொஞ்சமாக புதினா, அப்புறம் பச்சை மிளகா 4. இப்போ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் 5 முட்டையை நான் வேக வச்சுருக்கேன். அதை கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வாங்க நெய் சோறு செய்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். நெய் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ பட்டை 3, ஏலக்காய் 3, அன்னாசி பூ 1, கல்பாசி 1, அப்புறம் கிராம்பு ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு நெய் சோத்துக்குன்னா அந்த பல்லாரி வெங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துடலாம். இப்போ நம்ம பிரட்டி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் கணக்காக தயிர் சேர்க்குறேன். எதுக்கு நீங்கள் தயிர் சேர்க்குறீங்க, தயிர் சேர்க்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்காதீங்க. தயிர் சேர்த்தோம்னா சோறு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நம்ம தயிர் சேர்க்குறோம். இப்போ தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லிக்கீரை கொஞ்சமாக சேர்த்துடலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை பிரட்டி வச்சுக்கலாம். இங்கே முட்டை வெந்துருச்சு. இப்போ நான் அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மல்லிக்கீரைலாம் வதங்கிருச்சு. நான் எதில் அரிசி எடுத்துருக்கேனோ நான் அதிலே தான் தண்ணி கலந்துருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்தோன்னா 2 டம்ளர் தண்ணி கணக்காக நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா கொதித்து வரணும். உப்பு போதுமானு பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி 2 வாட்டி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம வடிகட்டி இந்த அரிசியை நம்ம சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நம்ம இதை இப்படி கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அதனால் நல்லா கொதித்து நல்லா சமமாக வரும். தண்ணியும் சாப்பாடும் சோறும் சமமாக வரும். இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். இந்த மாதிரி சாப்பாடை பிரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டோம்னா அதிலே சாப்பாடு நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்து வச்சுக்கிட்டேன். நாட்டுக்கோழி குக்கரில் வேக வச்சா தான் டக்குன்னு வேகும். இப்போ நம்ம குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். ஏன்னா நாட்டுக்கோழிக்கு நம்ம அதிகமாக நம்ம ஆயில் சேர்த்தோம்னா நாட்டுக்கோழி கொழுப்பு இருக்கும்ல, அது வெந்ததுக்கப்புறம் நிறைய எண்ணெய் நிற்கிற மாதிரி தெரியும். பட்டை 3 ஏலக்காய் 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். பல்லாரி வெங்காயத்தில் பெருசில் 1 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா 2. இப்போ நம்ம பிரட்டி விட்டுறலாம். தக்காளி பழமான தக்காளி 3 சேர்த்துருக்கேன். வெங்காய தக்காளி எந்த குழம்புக்குமே கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததும் நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம்.
வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பிரட்டி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ மல்லிக்கீரை புதினா கொஞ்சமாக சேர்க்குறேன், மல்லிக்கீரை கொஞ்சம் சேர்க்குறேன். இதை நம்ம பிரட்டி விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு மசாலா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தான் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இல்லை குழம்பு மசாலாவுக்கு அடுத்து என்ன போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் இது மட்டும் போட்டாலே போதும். குழம்பு சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தது பிரட்டி விட்டுட்டு நம்ம கறி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்தவும் நம்ம இதை பிரட்டி விட்டுடலாம். கறியிலலாம் நல்லா மசாலாலாம் நல்லா பிரண்டு வர அளவுக்கு நம்ம இதை பிரட்டணும். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இப்போவே நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இது விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். இப்போ நம்ம மூடிடலாம். குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தான் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் தேங்காய் சேர்க்க போகிறேன். சேர்த்து நம்ம அதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் வெங்காயம் தான் செய்ய போகிறேன். பல்லாரி வெங்காயத்தை தான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஏன்னா குழந்தைங்க இருக்கனால ஒரு பச்சை மிளகா சேர்க்குறேன். இப்போ தயிர் சேர்த்துடலாம். தயிர் அதிகமாக சேர்த்தாதாங்க தயிர் வெங்காயத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதை பிரட்டி விட்டுடலாம். தயிர் வெங்காயத்துக்கு கொல கொலன்னு தயிர் இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக தயிர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. முட்டையிலையும் தோலை எடுத்தாச்சு. சூப்பரான நெய் சோறும் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.